பாஞ்சாலியின் அவிழ்ந்த கூந்தலும் சபதமும் மாதவனின் மனதில் தோன்றுகிறது. பாண்டவர் தூதன் கண்ணன் பாசறைக்கு வெளியே வந்து தடாகத்தை நோக்கி விரைந்தான். நட்ட நடுநிசி யாரும் அறியாமல் மறைவான இடத்தில் நின்றான் மாயக்கண்ணன். காந்தாரியின் மைந்தன் தடாகத்தில் மூழ்கி நீராடிய பின்பு பிறந்த மேனியுடன் நீர் திவலைகள் உடம்பில் வழிய மேலே எழுந்தான். அப்பொழுது மெல்லிய குழலோசை கேட்கிறது. என்ன இது? இந்த நள்ளிரவில் யார் குழலை இசைக்கிறார்கள்? எல்லாம் அந்த மாயாவி கிருஷ்ணன் வேலையாகத்தான் இருக்கும். அவர் வருவதற்குள் தாயிடம் சென்று விட வேண்டும் என்று துடிப்புடன் கிளம்பும் பொழுது கபடமாக சிரித்தபடி எதிரிலே வந்து நின்றான் கண்ணன். அதை கண்டு அதிர்ச்சி அடைந்து நின்று விட்டான் துரியோதனன். கௌரவ குல தோற்றலே, என்ன இது? ஏன் இந்த அவலம்? எதற்காக இந்த விபரீத விளையாட்டு? எல்லா சாஸ்திரங்களும் அறிந்தவன் நீ. இந்த மதியீனமான காரியத்தை செய்ய எப்படி துணிந்தாய் என்றான் கண்ணன். கண்ணா, நேரத்தை வீணாக்காமல் வழியை விடு. நான் உடனே என் தாயை காண வேண்டும். இந்த இடத்தை விட்டு சென்று விடு என்றான் வெறுப்போடு.